ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பினான்ஸ் மார்ஜின் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரண்ட்லி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இதை நம்ம தப்பாக வச்சுட்டோன்னா நம்மளோட வேலெட்டும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பினான்ஸ் மார்ஜின் மோடில் 2 மோட் இருக்கும். ஒன்று வந்து கிராஸ் மோடுன்னுவாங்க, இன்னொன்று வந்து ஐசோலேட்டட் மோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது ஐசோலேட்டட் மோட்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வேலெட்டில் ஒரு $100 இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, அது லாங்கோ இல்லை ஷார்ட்டோ ஏதோ ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு $50 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த $50 தான் உங்களுக்கு இன்வெஸ்ட் மார்ஜின். ஸோ உங்கள் டோட்டல் வேலெட் மார்ஜின் எவ்வளவுனா $100. இப்போது நீங்கள் அந்த பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த பொசிஷன் ரன் ஆகுது. பை சான்ஸ் நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஸோ நம்ம எந்த ஒரு பொசிஷன் எடுத்தாலும் அங்கே ஒரு லிக்விடேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும், ஓகேங்களா. இப்போது நம்ம எடுத்த பொசிஷனுக்கு அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகி இன்கேஸ் அந்த லிக்விடேஷன் ப்ரைஸை டச் பண்ணிடுச்சின்னு வைங்களேன், நம்மளோட இந்த $50 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது க்ளோஸ் ஆகிட்டு நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு வெளியில் வந்துடும். நம்மளோட பேலன்ஸ் வேலெட்டில் இருக்க $50 வந்து நமக்கு சேவ் ஆகும். இது தாங்க ஐசோலேட்டட் மோடு. மோஸ்ட்லி நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம், பட் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ஹோல்டு பண்ணுவாங்க லோ லிவரேஜ் வச்சு. அப்படி பண்ணும்போது நமக்கு சம்டைம்ஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு லிக்விடேஷன் ப்ரைஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி லிக்விடேஷன் ப்ரைஸ் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஐசோலேட்டட் மோடை வந்து நம்ம சேஃப் மோடுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மார்ஜின் மட்டும்தான் நமக்கு வந்து லிக்விடேட் ஆகும், மற்றபடி வேலெட்டில் இருக்க பேலன்ஸ் மார்ஜின் நமக்கு அப்படியே சேவ் ஆகிடும். இதுதான் வந்து ஐசோலேட்டட் மோட். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, பிகினராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஐசோலேட்டடில் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ எப்போவுமே ஐசோலேட்டடில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் மார்ஜினை பற்றி பார்ப்போம் போகிறோம். கிராஸ் மோடுன்றது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு மெத்தடு. ஸோ இதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். பட் இதை தெரிஞ்சுக்கங்க, இதால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, நிறைய வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது, ப்ராஃபிட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது, இல்லை ட்ரேடு ரன் ஆக்கிட்டு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து கிராஸ் மோடை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஹை லிவரேஜ் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஹைலி ரிஸ்க். அது ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதே நீங்கள் வேலெட்டில் வந்து $100 வந்து மார்ஜின் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா. இப்போது நீங்கள் அதுலேருந்து ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறீங்க, லாங்கோ ஷார்ட்டோ. அது வந்து நீங்கள் எவ்வளோ டாலர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதே $50 ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட வேலெட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா $50 இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது $50 இருக்கும். ஸோ ஒரு சர்டன் லிக்விடேஷன் ப்ரைஸ் நமக்கு அது எஸ்டிமேஷன் காட்டும். இப்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஸ்டாப் லாஸ் போடுவோம், பட் சேம் தான், அந்த லிக்விடேஷனுக்காக தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். பட் ஸ்விங் பண்ணுறவங்க, நில் லிக்விடேஷன் பண்ணுறவங்களுக்கெலாம் ஒரு வந்து அந்த ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்கேஸ் நம்ம போட்ட என்ட்ரி பை சான்ஸ் மார்க்கெட் தப்பாயிடுச்சு, இல்லை ஏதோ பெரிய ஃபண்டமெண்டலாக நமக்கு ஏதோ ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் அதை ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களோட மொத்த வேலெட் அந்த $100 லிக்விடேட் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண $50 லிக்விடேட் ஆகாது, நீங்கள் வேலெட்டில் இருக்க மொத்த $100 லிக்விடேட் ஆகும். இதுதான் வந்து கிராஸ் மார்ஜின். நம்ம இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஐசோலேட்டட் மார்ஜினில் நமக்கு லிக்விடேஷன் ப்ரைஸ் நில் ஆயிடுச்சுன்னா அந்த என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆகிடும். இதுவே கிராஸ் மோடில் நம்ம லிக்விடேஷன் ப்ரைஸ் ஹிட் ஆகுச்சுன்னா அந்த என்ட்ரி க்ளோஸ் ஆகாது. அது என்ன பண்ணுன்னா, நம்ம வேலெட்டில் இருக்க பேலன்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வேலெட்டோட பேலன்ஸ் எப்போ 0 வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பொசிஷனே க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கிராஸில் வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது, உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் கிட்ட வர வர என்ன ஆகும்னா உங்களோட மார்ஜின்லேருந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ சர்டன் பீரியடில் நம்மளோட வேலெட் மார்ஜின் 0 ஆகும்போது இதால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உங்களோட லிக்விடேஷன் ப்ரைஸ் ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்கள் வேலெட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ டாலர்ஸும் வந்து லிக்விடேட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐசோலேட்டடுக்கும் கிராஸ்க்கும் இருக்கிற ரொம்ப வித்தியாசம். ஸோ நீங்கள் ஐசோலேட்டடில் வச்சிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மார்ஜினை மட்டும் லிக்விடேட் ஆகிட்டு வெளியில் வருவீங்க, மற்ற மார்ஜின் சேவ் பண்ணிக்கலாம் வேலெட்டில். இப்போ இதே கிராஸ் மோடில் வச்சிங்கன்னா
நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஜீரோ ஆனாலும் சரி உங்களோட என்ட்ரி க்ளோஸ் ஆகாது. உங்களோட வேலெட் மொத்த பேலன்ஸுமே ஜீரோ ஆகுற வரைக்கும் உங்களோட ட்ரேட் வந்து ஆனில் தான் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்ஜின்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் இதுக்குள்ள ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் கிராஸ் மோடுக்கும் ஐசோலேட்டட் மோடுக்கும். இது தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஹைலி ரிஸ்க். இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. தென் இப்போ நம்ம இந்த 2 மோடில் வைக்கும் போதும் நமக்கு லிக்விடேஷன் ப்ரைஸ் வரும், மார்ஜின் ஆட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிசிஏ மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட்னு சொல்லுவோம். இதை பற்றி இன்னொரு டீட்டெயில்ஸான நான் வீடியோ கொடுக்குறேன். இது வந்து ஒரு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தடு, டிசிஏ மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசிஏ மெத்தட் நம்ம பண்ணும்போது அது கிராஸில் இருக்கா ஐசோலேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி பார்க்கும்போது அதுவுமே சில அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஐசோலேட்டட் மோடில் டிசிஏ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேறு ரிசல்ட் கிடைக்கும், கொஞ்சம் சேஃப் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிராஸ் மோடில் டிசிஏ மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் ஐசோலேட்டடோ இல்லை கிராஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் எடுங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா மோஸ்ட்லி நீங்கள் எல்லாருமே ஐசோலேட்டட் யூஸ் பண்ணால் பெஸ்ட். இன்கேஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது தப்பானாலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண மார்ஜினோட வெளியில் வந்துடலாம். நமக்கு வேலெட் மார்ஜின் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மார்ஜின் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து என்னோடய ஒப்பீனியன் படி நீங்கள் ஐசோலேட்டட் யூஸ் பண்ணுங்கள். கிராஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்மி லிவரேஜ் யூஸ் பண்ணுங்கள், பட் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிசிஏ மெத்தடை பற்றி நான் இனி வர வீடியோஸில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம போஸ்ட்லாம் நம்ம டெலிகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனலைஸ் போஸ்ட். ஸோ அது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ட்ரேடிங்கை பற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.